எப்படா ஃப்ரைடே வரும் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், சாட்டர்டே சண்டே தூங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க கேர்ள்ஸ், அது மாதிரி எப்படா செமினார் கூப்பிடுவாங்க உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்து கிளாஸை கொஞ்சம் கட் பண்ணலாம்னு நினைக்கிற பாய்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹை. ஓகேங்களா, நாங்கள் ஒரு சின்ன இப்போ நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது இல்லை. அமேசான் கார்டுகளில் இருந்து கிடைக்கும் அரிய வகை மூலிகைன்னு எடுத்து வந்து எதுவும் விற்கப்படுறது கிடையாது. சின்ன ஒரு சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் டூயிங் இட் ஃபார் லாஸ்ட் 4 months. ஓகேங்களா, இது எல்லாமே எங்கள் டீம். ஸோ இது அபி, ஓகே, இஸ் அ கோரியோகிராஃபர், இஸ் ரன்னிங் அ டான்ஸ் ஸ்கூல். ஓகே, அவங்க ஸ்னேகா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 second இதில் வந்து நிவேதிதா 3rd year CS டிபார்ட்மெண்ட் உங்கள் காலேஜ் தான். சுகன்யா ஃபைனல் இயர் உங்கள் காலேஜ் தான். ஸோ அவங்க டேரக்டர் அவங்க. ஓகே, மோனிஷ் எங்கள் டீம். என்னடா இன்ட்ரோடக்ஷன் நாங்களே எடுத்துக்கிட்டே இருக்கோம்னு பார்க்காதீங்க, ஏன்னா நாங்கள் இதில் இருக்கோம், நாளைக்கு நீங்களும் இருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதனால ஒரு இனிஷியேட்டிவ். சரி, நான் அருண் இதே காலேஜ் 2011 மெக்கானிக்கல். ஓகேங்களா, இப்போ நான் ஒன்றே சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகே, சே நோ டு ரேப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய பேர் டெய்லி கடந்து வர விஷயம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறவங்க நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? உண்மையாக கை தூக்கணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கை தூக்குங்க. ஓகே ஃபைன், பெரிய விஷயம். 20% ஆஃப் பீப்புள் கை தூக்கி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் எத்தனை பேர் ஸ்போர்ட் நியூஸ் மட்டுமே படிக்கிற ஆளுங்க? சினிமா? ஓ வெரி குட், சான்ஸ் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை தாண்டி சில விஷயங்களும் இருக்கு. டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டெய்லி நிறைய பிரச்சனைகள் நம்ம போட்டுட்டு இருக்காங்க. அதுல போடாத நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, நமக்கு தெரியாது. அதை எவ்வளவு நமக்கு நம்ம பாதிக்குதுன்னு நமக்கு புரியாது. ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்க சிரிச்சே கேஷ்லாம் கேட்கலாம், பட் இது முடியும் போது உங்களுக்கே தோணும், என்னடா இதுக்கு நம்ம சிரிச்சுட்டு இருந்தோமான்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது உடந்துச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் லைட்டா பாருங்க, ப்ளே பண்ணுங்க. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தூரமா. பட் திங் இஸ் 2012 2013 மட்டும் 24,923 ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஓகேங்களா, இது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. பீப்புள் கேம் ஃபார்வர்ட், அது சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. To support, log in www.facebook.com/saynotorape. இது எங்களோட பப்ளிசிட்டிக்காகவோ இல்ல நாங்க எதுவும் எங்களோட விஷயத்தை பிராண்ட் பண்ணக்காகவோ கிடையாது. பப்ளிக்ல நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கெட்ட வார்த்தை, இதை சொல்லக்கூடாது, இதை பேசுறதுனால கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேற மாதிரியான காசு தான் வந்துட்டு இருக்கு. சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல ஒரு 10 daysக்கு முன்னாடி வந்துட்டு 8th 9th 10th 11th 12 எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இதே மாதிரி ஒரு இதுதான் எடுத்தோம். சைல்டு அபியூஸ் பத்தி நாங்க எடுத்துட்டு இருக்கும் போது நாங்க அங்க டீச்சர்ஸ் சொன்னோம், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குட் டச் பேட் டச் பத்தி நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பேசக்கூடாது, அவங்க கெட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் தெரியாம இருக்கும்போது பெரிய பிரச்சனை எந்த விஷயமே நீங்க ஷேர் பண்ண ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸோ எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பெரிய விஷயம் சின்ன விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தோம், நாங்க கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாது, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இது என்னன்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. ஏன்னா நாங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எல்லாமே வந்து ஐயோ இது வேற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது 1000 தடைகள் வரத்தான் செய்யும். ஆனா அதையும் மீறி கொண்டு போய் சேர்த்தா நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம், அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு அந்த ஃபார்மை காட்டிட்டு திருப்பி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்ப தெரிஞ்சிச்சு அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு பேருக்கு அவேர்னஸ் இருக்குன்னு. ஏகப்பட்ட லேகிங் இருக்கு. ஓகேங்களா, நாங்களும் ரொம்ப மெச்சூர்லாம் கிடையாது, we are youngsters. ஓகே, இதே காலேஜ்ல படிச்சோம், உங்களுக்கே தெரியும் காலேஜ்ங்கிறது எஜுகேஷன் சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஏபிசிடியா, பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா டிசிப்ளின் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? நம்ம ஸ்கூல்ல அதை கத்துட்டு காலேஜ்ல அந்த யூனிஃபார்மை கழட்டி போட்டு கலர் ட்ரெஸ்ல மட்டும் அதை மறந்து. நாம ஏன் இதை சொல்றேன்னா, இதே காலேஜ்ல நீங்க உட்காந்துருக்க இதே இடத்துல யாரோ ஒருத்தங்க செமினார் இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஏன் உங்ககிட்ட சீனியர்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா, நாங்க செஞ்ச தப்ப நீங்க எங்கிட்ட பேசினாதான் இதை செய்யாதீங்கன்னு நாங்க உங்கள்கிட்ட சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா நீங்க அனுபவப்பட்டு அடிப்பட்டு எகைன் நீங்க மேல வரும்போது அதே தப்ப நீங்களும் செஞ்சிருப்பீங்க. நாளைக்கு எங்க மாதிரி வேற யார்கிட்டயாச்சும் சொல்றதுக்கு ஆளுன்னு புலம்பிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்களோட கிளாஸ் அவேர்னஸ் நடத்துறதுக்கு ஒரு சின்ன ஏன் நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இதே மாதிரி இங்க இருக்கிற உங்களோட சீனியர்ஸ் எல்லாமே எங்களோட யூனிட்ல இருக்காங்க. ஓகேங்களா? நாளைக்கு நீங்க பப்ளிக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது எங்களை மாதிரி ஆளுங்களோட பழகும் போது உங்களுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ காலேஜ்ல முடிச்சு படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு எல்லாம் இதை தாண்டி இந்த ஈவென்ட் தாண்டி இதோட காசு நீங்க வேணும் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி உங்க லைஃப்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ண தான் வரும். மைக் ஆர்கனைசேஷன் நடந்துச்சுல லாஸ்ட் வீக் எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேர் போகணும்னு நினைச்சு போகலாம்னு இருந்தீங்க? சாரி, எத்தனை பேர் உள்ள வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள வர முடியாம நின்னீங்க? சரி, ஓகே ஃபைன். அப்ப எல்லாமே உள்ள வந்தீங்கன்னா அர்த்தம். சிம்பிளா கேட்கறேன், காலைல 6:30 நம்ம உள்ள போயிருந்தோம். 2 hours நம்மளை நிக்க வச்சாங்க. வெயில் தான், மயக்கம் வந்துச்சு, நிறைய பேர் உட்காந்து முடியல. ஆனா அந்த 5 minutes அந்த கொடியை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம நேஷனல் பின்னாடி வந்தே மாதம் சாங் போடும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? உள்ளுக்கு இருந்த எப்படி இருந்துச்சுல, நம்ம நாட்டுக்காக ஏதோ பண்றோம் அப்படியே நம்மள அறியாத ஒரு ஃபீல். ஓகேங்களா? நாட்டுக்காக ஒரு நாள் பண்ணிட்டு நேஷனல் பண்ணிட்டு வெளில வந்தோம்னா ஸ்கூல் டிஸ்கஸ் சொல்ற மாதிரி எல்லாம் நவுந்து போயிடும். அடுத்து எந்த பத்தி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறோம். அன்னைக்கே அப்படிதான் நடந்துச்சு. ப்ரமோட் பப்ளிசிட்டி தேர்தல் அன்னைக்கு அந்த அப்புறம் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் லோகோவை ப்ரமோட் பண்ணாங்க. அது யாரும் பாத்தீங்களா? பாக்கல. சோ நம்ம கொடியை காட்டிட்டு கிண்ணத்துல காட்டணும்னா கை நடந்துட்டீங்க. அதுதான் கடைசியில நடந்துச்சு. அவங்களோட லோகோவை கொண்டு வந்து நீங்க எல்லாரும் எங்களுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு நாட்டுக்காக வந்த ஒரு விஷயத்த டோட்டலா மாத்தினாங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நாளைக்கு எங்களோட லோகோவை இங்க போட்டு எங்களுக்காக பப்ளிசிட்டி தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இது பப்ளிக்ல நடக்கிற விஷயம். வந்து நாங்களும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஃபேஸ்புக்ல போட்டுட்டு கைத்தப்படுற விஷயம் கிடையாது. ஓகே, லைஃப்ஸுக்காக மட்டும்தான் நாங்க வந்திருக்கோம் நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்பு. ஏன்னா இங்க நாங்க நிக்கிற 10 பேர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்திருக்கனால நாங்க இவ்வளவுதான் பேர் கொண்டு வர முடியும். இதுக்கு பின்னாடி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், டெய்லி எல்லாரும் காலேஜுக்கு வரோம், படிக்கிறோம், முடிக்கிறோம், கேம்பஸ்ல பிளேஸ் ஆகணும், சொசைட்டிக்கு போகணும், பெரியாரா இருக்கணும், வீட்டுல சொல்லி தராங்க. நீங்க சொசைட்டில நல்ல பேர் வாங்கி பெரியாரா இருக்கீங்களே, அந்த சொசைட்டி நல்ல சொசைட்டியா இருக்கீங்கன்னு என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நாளைக்கு நீங்க இருக்க போற சொசைட்டி ஒரு நல்ல சொசைட்டி இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க மாத்தணும். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் தான். சேம் நோ டு ரேப்னு நாங்க சொல்லும் போது இது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு, இந்த நேம் வந்து மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் நாளை நமது 2 பசமா எனக்கு சொல்லிட்டு சினிமா டெக்ல இங்க வைக்க முடியும். உண்மையை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சேல் போட்டு ரேப்னு ஒரு விஷயம் வருது. நீங்க பெரிய பசங்க, அதனால நான் ஓப்பனா சொல்றேன். இதே ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி சொல்ல முடியாது. வரும்போது அப்போ கிடையாது சேல் நோட்டு அப்படின்னு சொல்லி நீங்க போர்டை காட்டிட்டு அப்படியே நவுந்து போட்டு நாங்க சொல்லல. உங்களுக்கான அவேர்னஸ் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகணும். இங்க பொண்ணுதான் இருக்காங்க, பொண்ணுகிட்ட சொல்லணும், பையன் தான் இருக்காங்க, பையன்கிட்ட சொல்லணும். இல்ல, எல்லா பொண்ணுக்கும் அண்ணன் தம்பி இருப்பான், எல்லா பையனுக்கும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அம்மா தன்னை விட்டுருக்கீங்களா? யாருமே கிடையாது. நான் ஒரு பையன் சொல்லி கையை கட்டி சிரிச்சுட்டு இருந்தா அது வேற. ஓகேங்களா? சின்ன விஷயம், உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. கண்டிப்பா கேர்ள்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. இது மாறிட்டு வருது. சின்ன சின்ன விஷயங்கள் டோட்டலா மாறிட்டு வருது. நான் இதே காலத்துல இதே உட்காந்துட்டு என் கையில ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது. யாராச்சும் எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா தேடி போய் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ உங்க கை எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க உலகம் உங்க கையில இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு பேஸ்புக்ல இல்லாம யாருமே இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? என்னென்ன நடக்குதுன்னு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. பப்ளிக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? சுயநலமா இருங்க. நம்ம நாடு நம்ம இருங்க. ஹலோ, நம்ம நாடு நம்ம ஊருன்னு சுயநலமா இருங்க. ஓகேங்களா? இதுல நம்ம நிறைய பேர் கேர் பண்ணிக்கலாம். நம்ம எங்க வீட்லயே ஆள் இருக்காங்க. இதே காலேஜ்ல என்னோட சிஸ்டரும் படிச்சாங்க. அவங்களுக்கும் நடந்துச்சு சில இன்சிடென்ட். அவங்க ஆன்சைட்க்கு போனாங்க, அங்கேயும் சில விஷயம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. கேட்டு எனக்கு உள்ள வலிச்சிச்சு. அப்ப எனக்கு தோணல, சரி ஓகே இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் என்கிட்ட வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு பட்டாதான் புரியணுமா? நாங்க ஷேர் பண்ணும்போது காலில் வாங்க மாட்டீங்களா? இன்னைக்கு இதே தான் சொல்றேன். சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகே, இவ்வளவு பேர் வந்துட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. இதே காசு தூக்கிட்டு பக்கத்துல 5 லிங்கா டிக்கெட் வச்சுட்டு ஓகே ஃபைன், உங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. நாங்க நின்னா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கை எங்க போகும்? ஃப்ரீ லிங்கா டிக்கெட்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரீ சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து உட்கார வைக்கிறோம். உங்களை அறியாமையே உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மாறிட்டு இருக்கோம். தப்பா நடக்கிற விஷயத்த தப்புன்னு ஃபீல் பண்ற உலகத்துல நம்ம இப்ப இல்ல, கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு காலத்துல இருந்துச்சு, பொய் பேசினா அதை யாராச்சும் கண்டுபிடிச்சா வலிக்கும். ஐயோ நம்ம சொன்ன பொய் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டான், மூஞ்சில முடிக்கிறது நம்ம அசிங்கமா ஃபீல் பண்ணுவோம். இப்ப அப்படி கிடையாது. பொய்யே பேசிட்டு அவன் கண்டுபிடிச்சாலும் மச்சா நம்ம தானடா, நம்மளுக்குள்ள என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசுறோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மாறி நம்மளோட ஏஜ் நம்மளோட இந்த ஜெனரேஷன் டோட்டலாவே மாறிடுச்சு. இல்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்க கை தூக்குங்க. சுயநலமா இல்லாத ஒருத்தவங்க. நான் சுயநலங்கிறது உடனே வந்துட்டு நான் நல்லவன் நீங்க நல்லவன் கேட்கறீங்க. நல்லவன் கேட்டவனுக்கு பேச்சே கிடையாது.
அடுத்தவனை ஹர்ட் பண்ற விஷயங்கள் மட்டுமே கெட்டவன். கெட்ட பழக்கம்னு கேட்டா சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அதை தாண்டி அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறது, படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, அந்த விஷயம் கூட இருக்கிறவங்க நம்பிக்கை பண்றது, இது எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னு சொன்னா இல்ல நான் வேற மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். உண்மை அதுதான், நிறுத்தணும் அதுதான். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுல படிக்க அனுப்புறாங்க, எல்லாம் ஓகே தான். இங்க படிப்போட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தராங்க. ஆனா இந்த வயசுல நமக்கு அது ஏறாது. நம்மளுக்கு அரியர்ஸ் வைக்க கூடாது, கிளியர் பண்ணணும், போயிடணும். இப்ப எனக்கு தான் தோணுச்சு, நானும் இங்க இருக்கும்போது அரியர்ஸ் வச்சோம், 2 பேருமே சேர்ந்து வச்சோம், 2 பேரும் சேர்ந்து தான் கேட்டு போனோம். ஆனா நாளைக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஏன் இதை பண்ணுவோம் போது எங்களுக்கான கைடன்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அதிகமா உங்களோட வயசுல அதிகம் அவங்க நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு 1000 தெரியும். இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஓகே அவன் நல்லவன், அவன் பழம்னு சொல்லுவோம். அவன் போய் டீச்சர்ஸ் பேசினா காத்தா பிடிக்கிறான்னு சொல்லுவோம். நம்ம நாளும் நம்ம ஹெச்ஓடி வராங்கன்னு சொன்னா பயந்து தெரிச்சு வரவங்க இன்னைக்கு கூட நாங்க பார்த்தோம். உங்க ஹெச்ஓடி நீங்க நல்லவனோ கெட்டவனோ அவங்க உங்க ஹெச்ஓடி, நீங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இப்ப எல்லா டீச்சர்ஸையும் பேசுறீங்க. இன்னைக்கு நாங்க இங்க வந்து நிக்கிறோம்னா அன்னைக்கு நாங்க நிறைய மிஸ் பண்ணோம். இன்னைக்கு தேடி நாங்க வரோம், ஐயோ அன்னைக்கு நான் மிஸ் பண்ண விஷயத்த நீங்க திருப்பி அதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களோட டைம் இப்போ உங்க கையில இருக்கு. உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. அதே காலேஜ் வீட்டுல இருக்கிற டைத்தை விட அதிக டைம் நம்ம காலேஜ்ல இருக்கும். இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது ஒண்ணே இதை நாங்க இதோட நிப்பாட்டு போது கிடையாது. 1000 விஷயங்கள் இருக்கு. நீங்க இங்க கூட தான் வரணும்னு கிடையாது. நீங்க போகும்போதே ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு ரோட்ல போறோம், வயசான ஒரு தாத்தாவோ பாட்டியோ கார் ஓட்டிட்டு போறாங்க. அவங்க கார் சிக்னல்ல ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொன்னா வயசானவங்க ஒருத்தவங்க யாருமே நினைக்கிறது. பின்னாடி ஹார்ன் அடிச்சு அவங்க பதவியாக வைக்கிறோம். உண்மையா இல்லையா? என்னமோ நம்மளும் அவசரத்துல போறோம். ஒரு வயசானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்றது கூட நம்ம மனசுல வந்து அந்த ஈரம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு வருது. நான் இந்த காசை தூக்கிட்டு வந்து காசுக்காக வரல, நல்ல காசுக்காக வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கலாம். இதை நான் தூக்கிட்டு போய் ஏன் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன பண்றீங்க, உங்களுக்கான பப்ளிசிட்டி தேடுறீங்க, புரிய வைக்கணும். நாங்க இன்னைக்கு பேசி இப்படியே நாங்க நீங்க கை தட்டணும் நாங்க போறதுக்காக வரல. நீங்க 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாங்க நிறைய ஒரே நேரத்துல எல்லாரும் நிறைய விஷயத்த செய்யக்கூடாது. ஆல்வேஸ் something is better than nothing. So நாங்க ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே காலேஜ்ல நாங்க படிச்சப்போ ராகிங்கிற ஒரு விஷயம் அந்த டைம்ல வந்து இருந்துச்சு. 5 பீப்புளை வந்து பிரின்சிபல் சார் வந்தப்பதான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்து அப்படியே ஆன்டி ராகிங் போஸ்ட் எல்லாமே கொடுத்தாங்க. நாங்க சைன் பண்ணோம். இன்னைக்கு இந்த காலேஜ் ராகிங் கிடையாது. அன்னைக்கு சார் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நாங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ் இல்லாம போகுமோ இல்லை எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் புரியும். இது நிறைய பேர் இப்ப நாங்க சொல்றோம் we are doing a social awareness program, we are doing this. இந்த V நாங்க இங்க நிக்கிற 10 பேர் கிடையாது. இந்த V நாம. ஓகேங்களா? சின்னதா யோசிங்க. உங்ககிட்ட நாங்க காசு கொடுங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நாங்க சொல்லல. நாங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்றோம். டைரக்டா ஒரு தேடி வந்து சொல்றோம். இதே நான் ஒரு இன்னொன்னு சொல்றேன். இதே ஷீட்டை YMCA நடந்த கிரவுண்ட்ல வந்து நாங்க போய் கொடுத்தோம். இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த ப்ரமோட்டர்ஸோ வேற எந்த ஒரு விஷயமா இருந்திருந்தாலும் அன்னைக்கு அங்க ஸ்பான்சர் பண்ணாங்க எங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. இந்த போர்டை நாங்க பிடிச்சிருந்தோம். அந்த போட சொல்லுங்க. அன்னைக்கு 50,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் 2% ஆஃப் பீப்புளை கவர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவுதான் முடியும். ஒரு 10 பேரால அவ்வளவுதான் முடியும். வரிசையா சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே ஐயோ இதுல வேண்டாம், இதுல நாங்க பண்ண முடியாதுல்ல. அன்னைக்கு நாட்டுக்காக வந்தீங்க. அன்னைக்கு உங்க உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேடி இதை செய்வீங்க. அன்னைக்கு இவங்களும் போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போல யாரும் பேசுறதுல கொடுங்க, நான் ப்ரொஃபைல் பிக்ல வச்சிருக்கேன், கவர் போட்டோ வைக்கணும்னு கேட்கல. அவங்க எல்லாமே கேட்டாங்க அடுத்த ஈவெண்ட் எங்க பண்றீங்க, நாங்க வர முடியுமா? ஏன்னா அது அவங்களுக்குள்ள நீங்க உணர்வு அன்னைக்கு இருந்துச்சு, அதிகமாவே இருந்துச்சு. அதை டெய்லியுமே வச்சுக்கோங்க தான் நாங்க சொல்றோம். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சில போலீஸ் மேன்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நாங்க சர்வீஸ்ல இருக்கிறோம், இந்த போடலாம் போடாதீங்கன்னு. நல்லது சொல்றீங்க, அது நீங்க எப்படி இருந்தா என்ன? கெட்டதை பண்ணும்போது 1000 விஷயங்கள் பண்றீங்க, கெட்டதும் பண்ண மாட்டோம். நல்லது செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். இந்த புடிச்சு நிக்கிறதுக்கு அவ்வளவு பேருக்கு ஹெசிடேட் பண்ணாங்க. ஏன் ஹெசிடேட் பண்ணாங்க? இவங்க இருக்கிற காசு செய்யும் அது என்ன படிச்சு கூட பார்க்காம பச்சா இங்கவா நம்ம போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேர் மேல கை போட்டு இந்த பசங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஆளுக்கு புரிய வைக்கதான் நாங்க தேடி போய் சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு எங்கிட்ட கூட இல்லை, நீங்க இண்டிவிஜுவலா கூட உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லலாம். இது வந்து ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். ஷேர் பண்ணதான் பெருசு நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் சின்னதா போகும். அதன் டைம் சொல்லி புரிஞ்சுக்கோங்க. மனசு வைக்கும் போது பண்ற தப்பு நமக்கு தெரியாது. ஊருக்கு நம்ம அப்பா அம்மாக்கு ஏமாத்துக்கு நினைச்சு போறோம். அந்த விஷயம் திருப்பி உங்களை பாதிக்கும் போது தான் இது ஏன் இப்ப நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க அறிய வச்சோம், எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல, நாங்க பாட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் முடிச்சு ஃபைனல் செமஸ்டர் எங்களுக்கே ப்ரெஷர் ஆச்சு. ஸோ ஆப்வியஸா அந்த ப்ரெஷரை நாங்க ஃபீல் பண்ணோம். கேக்குதா? அந்த ப்ரெஷரை நாங்க ஃபீல் பண்ணோம். எங்க அம்மா கடைசியா ஒன்னே தான் சொன்னாங்க, இதை நீ என்கிட்ட செகண்ட் இயர்ல சொல்லியிருந்தா நான் உன்னை கைட் பண்ணிருப்பேன், உன்னை எங்கேயாவது சேர்த்து விட்டுருப்பேன், ஐ மீன் டியூஷன் நினைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா பெரியவங்கன்னா பெரியவங்க தான், நம்மளை தாண்டி தெரியும் அவங்களுக்கு. அவங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும்.
இந்த சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான். நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் உங்களை யார் கைட் பண்ணுவா? நமக்கு எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க அவங்ககிட்ட கேட்டு நாங்க டைரக்டா வந்து சும்மா ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லல, அவங்க கிட்ட எல்லாம் பேசிருக்கோம். இந்த காலேஜ் வந்து நாங்க டீச்சர்ஸை கேட்கும் போது அவங்க கொடுத்த இனிஷியேட்டிவ் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நாங்களா கொடுத்து வாங்க வாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக்கா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க சிஸ்டர்ஸ் கிட்ட. இதுல தப்பு கிடையாது. தப்பான விஷயத்த தப்புன்னு நம்ம வேற மாதிரி நான் இன்னொரு சொல்றேன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுல பேசலாம். ஓகேங்களா? இது நாங்க பண்ற ஈவெண்ட்லயும் அப்படிதான். கவுன்சிலர்ஸ் கூப்பிடுறோம், அவங்க பேசுறாங்க, நிறைய நல்லவங்க வருவாங்க. நாங்க வந்து ப்ரமோட்டர்ஸ்க்காக நாங்க வந்து மீடியா சைட் போனோம். அவங்க அதுதான் கேட்கறாங்க, யார் உங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்? இந்த விஷயத்துக்கு நாங்க செலிபிரிட்டில இருக்கிறால நாங்க பிராண்ட் அம்பாசிடர். சரி, ஓகே, நாங்க கேட்டுருக்கோம், போறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த விஷயமும் பப்ளிசிட்டி தேவைப்படுது, நல்லது சொல்றது முதல் பண்றது. ஓகேங்களா? அவங்க அதான் கேட்டாங்க, யாரை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும்னா அவங்களுக்கு பிராண்டிங் தேவை. எல்லா விஷயத்துக்கும் நீங்க பிராண்டிங் எது வரைக்கும் நீங்க போவீங்க? பிராண்டிங் ஓகே, நாங்க நல்ல விஷயம் பண்றோம், நாங்க ரீச் பண்ற வரைக்கும் நாங்க அதை பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படிப்பட்ட சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ உங்களால முடிஞ்சது நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க கேட்ட ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொல்றேன். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம், Facebookல வச்சிருக்கோம், www.facebook.com/say-no-to-rape சொல்லிட்டு. அந்த பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு நாங்க வந்து இதை பண்றோம் ரொம்ப தூரத்துக்கு யோசிக்காதீங்க. ஒரு ஈவென்ட் டிசம்பர் 21 பெசன்ட்ல நடத்துறோம். ஓகேங்களா? அதுல சில விஷயங்கள் நாங்க ஆட் பண்ணிருக்கோம். ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸா அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு எங்க கூட இருங்க. எங்க கூட கை கோர்த்து 6 months ப்ராஜெக்ட் கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம். வில்லேஜஸ்க்கு போறோம். அங்க இன்னொரு சின்ன விஷயம், சைல்ட் அபியூஸ்ன்ற விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, அபார்ஷன்ன்ற விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நாங்க ஒரு இடத்துல போய் கேட்கும் போது இதுக்கு ஒரு வீடியோ பண்ணணும், அதை வந்து நாங்க அப்லோட் பண்ணி அதோட எவ்வளவு இருக்குது அது வந்து ஒரு சிந்திக்கிறேன். அபார்ஷன்ன்ற ஒரு விஷயத்த வீடியோல பார்க்கும்போது நமக்கு அப்ப தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லிட்டு. நாங்க கேட்ட அவங்க, ஐயோ இதை பண்ணவே முடியாது, இதுக்கு அவ்வளவு பெரிய இது இருக்கு, இதை பார்க்கறதுக்கு யாருக்கும் மனசு வராது, இது வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வலிக்கும் தான், பார்க்க முடியாதுதான், நடக்காம இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். பண்ணக்கூடாதுன்னா கைப்பற்றி பண்ணக்கூடாதுன்னு நிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இனிஷியேட்டிவ் எடுத்தாதான் ஒண்ணு மறையும். இப்பவும் சொல்றோம், நாங்க எங்க பேஜுக்கு நீங்க கூட நிக்கும் போது உங்களுக்கு புரியும். நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்லுவாங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் முடிச்சு போனோட இப்படியான லைஃப்ல நம்ம இப்படிதான் வாழணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல போகணும், நம்ம நோட் பண்ணிக்கணும்னு நிறைய விஷயம் யோசிங்க. அதுக்கு தேவை நீங்க வெளி உலகத்துக்கு வந்து பீப்புளோட இன்டராக்ட் பண்ணணும். பப்ளிக்கா இருங்க. சினிமா டைலாக் சொல்லும் போது கைப்பற்ற தோன்ற அதே எண்ணம் உங்களுக்கும் இருக்கணும். நம்ம நாடு நம்ம ஊர்னு சொல்லும் போது சினிமால உள்ள போயிட்டு கை தட்டிட்டு ஒரு டைலாக் பேசும்போது நானும் அப்படிதான், நானும் இண்டிவிஜுவல் தான், உங்க இடத்துல நானும் உட்கார்ந்தவன் தான், எனக்கும் அதே ஃபீலிங் இருந்திருக்கு. சில விஷயங்கள் தெரிய வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுலாம் வேற. அடிக்கடி நம்ம போஸ்ட்ல பார்ப்போம், Facebook எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுட்டு க்ரௌட நினைக்கிறத விட நமக்கு லைஃப் வரலையே, நம்ம நல்ல விஷயத்த போட்டாங்க ஏன் வரலையேன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதை மாத்துங்க. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்க நல்லது உங்க அம்மாக்கு நீங்க ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு என்னோட அம்மா போட்டோ போட்டுருக்கோம், இதுக்கு லைக் வரலையே யோசிக்கிறீங்க. உங்க அம்மா மூஞ்ச பார்த்து பேசுங்க, உங்க அம்மாக்கு டேரக்டா பேசுங்க. இதே விஷயத்த உங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக்கலாம், அவங்களும் நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே விஷயத்த ஷேர் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு யோசிங்க. ஓகேங்களா? அம்மா அப்பா கிட்ட ஃப்ரீயா இருங்க. இல்லடா நான் ஏதோ ஒரு டாபிக் வந்துட்டு ஏதோ பேசுறேன்னு நினைக்காதீங்க. நல்ல விஷயத்த எந்த இடத்துலயும் எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஓகேங்களா? நான் மட்டும் இண்டிவிஜுவலா இதை எழுதி வச்சுட்டு பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க 4 நல்லவங்களோட இருந்து அவங்க சொன்னதை வச்சுதான் கேட்கிறோம். என்னோட விஷயங்கள் நான் படிப்படியா படிச்சுட்டு வரேன். இண்டிவிஜுவலா எல்லாருமே அப்படிதான். எல்லாருக்கும் பேட் ஹாபிட்ஸ் இருக்கும், அவங்க படிச்சுட்டு தான் வருவாங்க. அதை ஓப்பனா ஷேர் பண்றது தப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல உங்களோட பார்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, நானும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா எங்க வெப்சைட்டுக்கு வாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ண. எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க கேட்போம். நாங்க பண்ணிட்டோம், இது எங்களோட ஈவென்ட், நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. இல்லைன்னா நாங்க உங்களை தேடி வந்திருக்க மாட்டோம். ஓகேங்களா? தேட்டர் வாசல் விட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஷீட்டை தூக்கி கையில கொடுத்துட்டு போனா இதை கீழே போட உங்களுக்கு மனசு வராது. அதுதான் உண்மை. அதையும் நீங்க கீழே போட்டீங்கன்னா நீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்னொரு சிம்பிள் விஷயம் சொல்றோம். ஒரு காலேஜ்ல படிக்கிறோம், இப்ப லம்டோடு இருந்தாங்க, மோஸ்ட்லி தோடு இருந்தாங்க, அப்படித்தானே? எல்லாருமே தெரியும். இன்னும் உங்களுக்கு 1 year டைம் இருக்குது. அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். பிஸின்னு எவ்வளவு பிஸியா இருப்பீங்க. இதே கைதான் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு Facebook யூஸ் பண்ணுது. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க, நல்ல காசை ஷேர் பண்ணுங்க. நிறைய இதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கோம். அவங்க கூட போங்க. நாங்க எங்களோட தான் இருக்கணும்னு சொல்ல வரல. நாங்க இதை பண்றோம், இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவுதான்.
எதனால இந்த மாதிரி கேசஸ் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்லலாம். அது தெரிஞ்சுக்கதான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்க. எதனால ரேப் கேசஸ் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் பேசணும்னா பேசலாம். ஹெசிடேட் பண்ணாதீங்க. அதாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஹெசிடேட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? எல்லாருக்கும் வீட்டில் அம்மா இருக்கலாம், தங்கச்சி அக்கா இருக்கலாம், ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்கு. இதே உங்க பசங்களுக்கு ஆச்சுன்னா நீங்க இதே மாதிரி கைதா இருப்பீங்களா? இப்ப நம்ம இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாதான் ஃபியூச்சர்ல இப்போ 26% இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண முடியும். இல்ல ஏன் மெயினா நாங்க சொல்றோம்னு சொன்னா, நீங்க பேசணுங்கிறதுக்காக இல்ல, பேசுறது தப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக. ஏன்னா நாங்க மேம்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் ஏன்னா அவங்களோட பயம், ஏன்னா அவங்க காலேஜ்ல இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஆனால் அதையும் மீறி வாயை தொடங்க. இதையும் தாண்டி எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்கணும், பேசணும். நல்ல விஷயத்தை தானே சொல்றோம். உங்களை தாண்டி இதுவா மச்சி படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இதே குட்டி குட்டி சர்க்கிள்லயே நம்ம திருப்பி சும்மா இருந்தே இருக்கும். இப்போ சொல்றேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 5 பேர் வச்சிருப்பீங்க. எங்களுக்கு இருந்த டைம்ல 20 பேர்னா 20 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். இப்ப எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கேங் மெயின்டைன் பண்றோம். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஷேர் பண்ணிக்கிறது, நீங்க கேர் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. உண்மை உங்களை தாண்டி உங்களோட மைனஸ் எல்லாம் நீங்க வெளில சொல்றதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பயப்படுறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா உங்களை அரைச்சி வளர்க்கறதுக்கு தாத்தா பாட்டி உங்க வீட்டுல கிடையாது, ஜாயிண்ட் ஃபேமிலியில நம்ம கிடையாது. இது நான் பழைய டாபிக் தான், பழைய மாதிரி போக மாதிரி தான் இருக்கும். உண்மை அதுதான். வயசானவங்க நம்ம வீட்டுல கிடையாது, அப்பா அம்மா நம்ம 2 பேர் வீட்டுல இருக்கோம், அவ்வளவுதான். ஆனால் அதை தாண்டி தான் இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே எல்டர்ஸ் கிட்ட நிறைய பேசுங்க, உங்க சீனியர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எங்களை தாண்டி இருக்கிற ஒரு வயசுல மூத்தவங்களும் எவிடன்ஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது. அவங்களுக்கு இந்த ஐடியா இந்த மாதிரி எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியும். நான் யாருக்கிட்டாச்சும் அவங்க பேசியிருப்பாங்க, இல்ல எங்கேயாச்சும் அவங்களுக்கு வலிச்சிருக்கும். நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க. எங்களோட வந்து கை கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது நாங்க கேட்போம், நாங்க சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிய வைப்போம். தயவு செஞ்சு உங்களோட டைம்ல 3 minutes எங்களோட www.facebook.com/say-no-to-rape அந்த வெப்சைட்டை போய் பாருங்க. எங்களோட அட்ரஸ் say-no-to-rape சென்னை. அந்த பேஜ் போய் பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட நாங்க எதுவுமே கேட்கல. உங்களுக்கு உணர்ந்து என்ன தோணுதோ எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியுமா? இருக்காச்சு தெரியுமா? கை தூக்குங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் எதுக்கு பண்ணாங்க? தெரிஞ்சவங்க சரி ஓகே, தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்குங்களேன். தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்குங்க. உண்மையான விஷயம் 1 2. ஆனா நிறைய பேர் 3 நிறைய பேர் அந்த வீடியோவை Facebookல பாக்குறீங்க. வீடியோ பார்த்தவங்க மட்டும் கை தூக்குங்க. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வீடியோ எடுத்து கொட்டிட்டு அம்மா செருப்பால் அடிக்கிறதா போட்டு லைக் வருதா, நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் போட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்னையும் நாமினேட் பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. நானும் எங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போட்டுட்டு வரலையேன்னு சொல்லிட்டு உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகும். உண்மை அது கிடையாது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பாதிலே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் அதோட அடித்தளத்தை நம்ம போய் யோசிக்கிறது கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த விஷயம் நடந்தால், நம்ம குடும்பத்துக்கு அந்த விஷயம் நடந்தால் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்ணுவீங்கிறது நீங்க யோசிக்கீங்க தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவேர்னஸ்ங்கிறது உங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியணுங்கிறது தான். இது எதனால நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நடக்கிறவங்க போய் நாங்க பேட்டி எடுக்க முடியாது. எதனால ஆக்சுவலா நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, உங்க குடும்பம் பாதிக்கல, நீங்க அதை உணருங்க. உங்களுக்கு நடந்தால் ஓப்பனா சொல்லலாம், உங்கள் தங்கச்சிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நடந்தால் நீங்க எந்த தூரத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்களோ இண்டிவிஜுவலா அதை நீங்க யோசிங்க. ஓகேங்களா? எல்லாரும் நல்லா ஆயிட்டோம், புரிஞ்சுட்டோம், உடனே மாறுவோம்லாம் நாங்க சொல்ல வரல. குட்டி குட்டி விஷயங்கள் யோசிங்க. இந்த போல ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுங்க. கேள்வி கேளுங்க, அதிகமா கேள்வி கேளுங்க. நீங்க கேட்கதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம 4 பேர் பாக்குறாங்கன்னு தயவு செஞ்சு வாழாதீங்க. நீங்க உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மனசுல பட்டதை சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க சொல்லுவான், நாளைக்கு இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மள கமெண்ட் பண்ணுவான்னு யோசிக்காது. இதே பஸ்ல 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு மேல எந்த பொண்ணையும் போக விட மாட்டாங்க எந்த பேரண்ட்ஸும். இப்ப இருக்கிற சமுதாயம் டோட்டலா மாறி இருக்கு. என் பொண்ணு டீம் அவுட்டிங் போகுதுன்னு பெருமையா சொல்லிக்கிற பேரண்ட்ஸ் அதிகம். அதே பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில நிற்க கூடாதுமா, இப்படியே இருக்கணும்னு சொன்ன பேரண்ட்ஸ் தான் இருந்தாங்க. மாறிக்கிட்டு இருக்க ஜென்ரேஷன் ஒவ்வொரு இயரும் சில விஷயங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கு. கெட்ட விஷயம் நல்ல விஷயம் ஆட் ஆகிட்டே இருக்கு. யோசிங்க, தயவு செஞ்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஓப்பனா
ஒபிஎஸ்டி எப்படி குறைக்கலாம்னா இதுதான் சொல்யூஷன். தயவு செஞ்சு ஓப்பனா இருங்க. உடனே ஓப்பனா இருங்கன்னு சொன்னா உடனே நீங்க ஆரம்பிங்க. கேர்ள்ஸ் ஆக்சுவலி நாங்க வந்து இப்படி ட்ரெஸ் பிஹேவ் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது, நீங்க எங்களை மாற்றி சொல்லக்கூடாது, உங்க பிள்ளைங்களை வந்து பசங்களை வந்து பிஹேவ் ப்ராப்பர்லி சொல்லுங்கன்னு போஸ்ட் வந்தா உடனே ஷேர் பண்ணுங்க. உண்மை அது கிடையாது. எவ்வளோ இண்டிவிஜுவலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிவிஜுவலா இருக்கு. தயவு செஞ்சு யோசிங்க. இவங்களை குறை சொல்றதுனாலயோ நாம நல்லவங்க ஆயிட மாட்டோம், கேர்ள்ஸை குறை சொல்றதுனாலயோ பாய்ஸ் நல்லவங்க ஆயிட மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற தப்பை ஓப்பனா பேச பாருங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சே நோ டு ரேப்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உடனே நான் போய் நீங்க பண்ணாதீங்க சொல்றது கிடையாது. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்க பாதிக்கப்பட்டவங்க போய் கேட்டீங்கன்னா இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்ட பொண்ணை வேற மாதிரி தான் வச்சிருக்கு. இங்க இருக்கிற எத்தனை, நான் ஓப்பனா கேட்கறேன்னு நினைக்காதீங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு ரேப் பண்ணிட்டீங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு நீங்க நினைப்பீங்க. ஜஸ்ட் உங்க மனசுல தோணுது சொல்லுங்க. நான் வந்து உடனே கையை கொடுத்து பண்ணிங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி சொல்றது கிடையாது. மனசுல தோணுறதை ஜஸ்ட் கை நீங்க பொய்யா கூட இருக்கலாம், ஆனா தோணுதான். ஏன்னா நம்மள சமுதாயம் அப்படிதான் வளர்த்துருக்கு. நான் நல்லவன், நாம கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நல்ல மனதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேற கண்ணோட்டத்துல பார்த்துட்டு அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு. சில விஷயங்கள் சில பொண்ணுங்களை நம்ம பார்க்கும்போது வேற மாதிரி நினைக்கும். அதுக்கு ஏன் மெயின் ரீசன் தான் நமக்கு நான் சொல்ல சினிமா டைலாக் தான், கூட ஒரு அக்கா தங்கச்சி போற கல்யாணம் பண்ண கேட்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம மென்டாலிட்டி எல்லாருமே மோசமான பசங்க தான். ரேஷியோ தான் டிஃபரெண்ட் ஆகும். நல்ல ரேஷியோ, நல்ல பையன் ரேஷியோ 60% தான் நீங்க நல்லவன், கெட்ட பையன் ரேஷியோ 60% தான் நீங்க கெட்டவன். நாம எல்லாத்துக்கும் மிடில் இருக்கணும் நான் சொல்றேன். எல்லாமே பண்ணுங்க. அடுத்தவனை ஹர்ட் பண்ணாத விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயம். பசங்க போற யாரும் பார்த்துருக்கீங்களா? அதில் வர டைலாக் தான் அடுத்தவங்க ஹர்ட் பண்ற ஒரு சின்ன ஸ்மைல். யோசிங்க, என்னை கூட வந்து ஜாயின் பண்ணுங்க, முடிஞ்சதை ஷேர் பண்ணுங்க, நல்லது சொல்லுங்க. தேங்க்ஸ் லாட். Swept under the table and it is not discussed openly. So I'm glad that a campaign is happening and that an awareness is being created about this, because the issue with girls is we are going out and working these days, it's not like before, and the society is such that we are all feeling unsafe and girls are not, they're all scared. Girls are, you don't know whether you can go out, whether to go, and when it will happen, it can be when you're getting down, you're going from home to your workplace, it can be when you're going from workplace to home, it can be when you're going anywhere, and it can happen anytime. So for the girls, it is only that they have to be constantly alert. But to live a life where you have to be constantly alert, where you have to be constantly nervous, where you have to constantly look over your shoulder is not a happy situation. You all know that today, it is not that the rape cases are increasing. It is just that the press is covering the rape cases more. So now if you open the paper, every day there is some case or the other being reported. It always happened and it is happening. And the onus is now, the point is, because of this, the male gender is getting entirely a bad name. So you don't know when you're interacting with a male figure, whether that male figure you can be trusted or not. So the issue is, when it is happening, it is for the men also, with the backlashes. We all look at you with suspicion. We don't trust any of you. We don't think any of you are good. We think all of you are bad. So we are brushing you all with a very broad brush and saying men cannot be trusted, men are evil, men are bad. So with the rape, both genders are being affected. And when it comes to children, both boys and girls are equally vulnerable. Statistics tell you that both little boys are being raped as well as little girls. So rape is not something that happens to women alone. It is happening to both genders, especially when it comes to children. Because this is only a power play. One girl was asking, why does it happen? It is only power. It is only a show of power, nothing else. So when your children, for an adult, all children are equally vulnerable. So whether a boy or girl, doesn't matter. It is a display of power. And when it becomes an adult, boy is physically stronger, so again it's a display of power. So it is in the interest of both girls and boys to join the campaign to say no to rape, and I thank the students for coming forward to doing this. Thank you. We support Say No to Rape. 1, 2, 3. We support